ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதத்துக்கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட கொஞ்சம் புளிக்காய்ச்சல் பண்ணியிருந்தேன். அது பாக்கி இருக்குது. அதனால அந்த புளிக்காய்ச்சல் வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலாம் வச்சுட்டேன். நல்ல மழை நேரமாக இருக்குது. எனக்கு வெளியில் போய் காய்கறியெல்லாம் வாங்க முடியல. இருக்கிறத வச்சு ஒப்பே தின்றுருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் சோம்பல் வேறு இருந்ததா. வியாகரோட எக்ஸாம் டைம் வேறு, அங்கே வேறு குழந்த கூட உட்கார வேண்டியிருக்கு கூட. ஸோ எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சமைக்கிற மூடு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால ரைஸ் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லாமல் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் ஜீரா ஆலு பண்ணியிருக்கேன். ஜீரா ஆலுவில் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஆலு குட்டி குட்டி ஆலுவாக பிக் பண்ணி அதை குக் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன். அதனால தானே ஜீரா ஆலுன்னே பேர். அது சொல்லலைன்னா எப்படி? நிறைய ஜீரா போட்டிருக்கேங்க. இதில் கடுகோட ஜீரா போட்டு நிறைய வெடிக்க விட்டுட்டு இது ட்ரை ஜீரா ஆலுவாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்திருக்கு. இது புளிஞ்சாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். ப்ளஸ் தயிர் சாதத்துக்கு அமேசிங்காக இருக்கும். இதுக்கு மேலே வீட்டில் பண்ணின கறிப்பொடினா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி போட்டு வதக்கிற காய்கறிக்கெலாம் மேலே போடுவோம்ல, அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்காக போடுவோம்ல, அந்த மாதிரி கறிப்பொடி. அது கூட ஆஸ் யூஷுவல் நம்மளோட சீக்ரெட் பருப்பு பொடி ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கியிருக்கங்க. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கறி, இந்த மசாலாலாம் தொட்டுண்டு தயிர் சாதம் சாப்பிட்டானா அப்படி தேவாமிர்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஐடியாவாக உங்களுக்கும் தோணும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகேயா? சர்வ் பண்ணிடலாம். ரைஸ் போட்டிருக்கேன், அது கூட இதை சர்வ் பண்ணிடுறேன். அப்புறமா தட்டில் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு புளிக்காய்ச்சல் போட்டுப்பாங்க. நான் இதை மட்டும் முதல்ல பிசைஞ்சு சாப்பிடுவேன். அதனால் இப்படி போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகேயா? தேங்க்யூ. ஸோ ரைஸ் வித் ஜீரா ஆலு. தேங்க்யூ.